அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் சஜித் அணிகள் ஒன்றிணைய கட்சியின் மத்திய செயற்குழு அனுமதி. நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ள மின்சக்தி அமைச்சர். சுற்றுலா பயணிகள் பயணிக்க சிறந்த நாடுகளில் இலங்கைக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம். விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. யாழ் நகைக்கடையில் பல லட்சம் ரூபாவை கொள்ளையடித்த கும்பல் கைது. நீண்ட காத்திருப்புக்கு பின் எதிர்த்தரப்புகளை ஒன்றிணைக்கும் முக்கிய கட்சி. மட்டக்களப்பு வாவியில் அடையாளம் காணப்படாத பெண் சடலம். குருநாகல் கொழும்பு வீதியில் விபத்து, பலர் காயம். நாட்டில் 2903 டெங்கு நோயாளர்கள் பதிவு. ஜனாதிபதி தேர்தலை பாராட்டிய ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என கட்சி ஆதரவாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் பிரகாரமே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுபண்டார இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சு நடத்த வேண்டும் என கட்சியின் முகாமைத்துவ குழு முடிவெடுத்தது. அதற்கு கட்சியின் மத்திய செயற்குழு அனுமதி வழங்கியது. இதற்கமைய பொது இடம் ஒன்றில் வெகு விரைவில் பேச்சுக்கள் ஆரம்பமாகும் என குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணம் 20% குறைக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் குமார ஜேகொடி தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் சுமார் 20% குறைக்கப்பட வேண்டுமென்ற பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரையை அமைச்சு ஏற்றுக்கொள்வதாகவும், இதன்படி மின்சார கட்டணம் குறைக்கப்படும் செய்தியை மகிழ்ச்சியுடன் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நேற்று நள்ளிரவு முதல் 12 மணி முதல் குறைக்கப்பட்ட மின்சார கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்றும் அமைச்சர் விசேட அறிக்கையொன்றின் ஊடாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாட்டின் அனைத்து மக்களும், குறிப்பாக ஹோட்டல் துறையினரும் தொழில் அதிபர்களும் பெரிதும் பயனடைவார்கள் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணத்தில் ஏற்பட்டுள்ள இந்த குறிப்பிடத்தக்க குறைப்பு மக்களுக்கு பெரும் நிவாரணமாக இருக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025 ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பயணிக்கும் முதல் 10 இடங்களுக்குள் இலங்கையானது தரவரிசைப்பட்டுள்ளது. BBC டிராவலின் உலகின் தலைசிறந்த பயண இடங்களுக்கான அறிமுக வழிகாட்டியில் இலங்கை 9வது இடத்தில் உள்ளது. சுற்றுலா வழிகாட்டியில் இலங்கையில் உள்ள மூடுபனி, மலையுச்சியில் உள்ள தேயிலை தோட்டங்கள், சுற்றித் திரியும் காட்டு யானைகள், பழங்கால கோவில்கள் மற்றும் அலைச்சறுக்கு ஆகியவற்றுக்கு புகழ்பெற்ற நாடாக விவரிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களுக்கு நம்ப முடியாத பயண அனுபவங்களையும் வழங்குகிறது. கண்டியில் முதலாவது 7 நட்சத்திர ஹோட்டலை நிர்மாணித்தல், கொழும்பில் $1 பில்லியன் பெறுமதியான விடுதி நிர்மாணம் மற்றும் இலங்கையை தூர கிழக்குடன் இணைக்கும் புதிய விமான சேவை ஆரம்பித்தல் உட்பட இலங்கையின் பல அபிவிருத்திகளை இந்த வழிகாட்டி முன்னிலைப்படுத்தியுள்ளது. அரசாங்க கையிருப்புகளுக்கு நெல் இருப்புகளை கொண்டு வந்து வழங்கும் விவசாயிகளுக்கு உத்தரவாத விலைக்கு கூடுதலாக 1 கிலோ நெல்லுக்கு 2 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை எம்பிலிப்பட்டிய நெல் சேமிப்பு வளாகத்தின் ஆய்வு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன விடுத்துள்ளார். இதன்படி விவசாயிகள் குறிப்பிட்ட அளவு நெல்லை அரசு கையிருப்புகளை கொண்டு வந்து வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இன்னும் 2 வாரங்களுக்குள் அரிசி பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படும். அத்தோடு சில மாவட்டங்களில் நெல் கொள்முதல் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதி அமைச்சர், நெல்லுக்கு உத்தரவாத விலையை நிர்ணயிப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள நகைக்கடையில் நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் காளிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை காவல்துறை பொறுப்பதிகாரி கலும் பண்டார தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த நிலையில் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட மூவர் கண்டியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2 சந்தேக நபர்களை தேடி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகை கடையொன்றுக்கு சென்ற குழுவொன்று காவல்துறை புலனாய்வு பிரிவு என தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் முன்னெடுத்திருந்தனர். இதன் அடிப்படையில் சுன்னாகம் பகுதியில் நேற்றைய தினம் கைதான பிரதான சந்தேக நபரை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் திறமையின்மையை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய கூட்டணி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். அந்த கட்சியின் புதிய கூட்டணி குறித்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. இதன்போது கடந்த தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய புதிய ஜனநாயக முன்னணிக்கு ஆதரவை வெளிப்படுத்திய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, அனுர பிரியதர்ஷன யாப்பா, பியால் நிஷாந்த நிமல் லான்சா மற்றும் ஒரு குழுவினரும் கலந்து கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு நகர் வாவியில் நீரில் மூழ்கிய நிலையில் பெண்ணொருவரின் சடலம் இன்று காலை 10 மணிக்கு அடையாளம் காணப்படாத நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் உள்ள வி முனிச் விக்டோரியா நட்புறவு வீதியில் உள்ள வாவிக்கரையில் நீரில் மூழ்கிய நிலையில் சடலம் ஒன்று கரையொதுங்கிய நிலையில் இருப்பதை கண்டு போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் வழங்கினர். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். மீட்கப்பட்ட சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. குருநாகல் கொழும்பு பிரதான வீதி பொல்குகவெள்ளை நகரத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியில் பயணித்த தனியார் பஸ் ஒன்றை கடந்து முன்னோக்கி செல்ல முயன்ற போது எதிர் திசையில் பயணித்த காருடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் பயணித்த பலர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 2903 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கம்பகா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கம்பகா மாவட்டத்தில் 445 டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் 393 பேரும், காலி மாவட்டத்தில் 188 பேரும் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் குறித்த தமது விரிவான பகுப்பாய்வை வெளியிட்டுள்ள இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணிக்குழு நாட்டின் ஜனநாயக பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று கூறியுள்ளது. தனது இறுதி அறிக்கையை அந்த குழு நேற்று கொழும்பில் வெளியிட்டுள்ளது. அதில் முக்கிய சாதனைகளை எடுத்துரைத்ததுடன் எதிர்கால தேர்தல் செயல்முறைகளை மேம்படுத்த 16 பரிந்துரைகளையும் வழங்கியுள்ளது. இது இலங்கையின் ஜனநாயக கொள்கைகளுக்கான சர்வதேச உறுதிப்பாடுகளை அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் குழு குறிப்பிட்டுள்ளது. இதன்போது ஊடகவியலாளர்களுக்கு மத்தியில் உரையாற்றிய ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினரும் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை பார்வையாளருமான நாச்சோ சான்சஸ் அமோர் இந்த தேர்தலை இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களின் மீள்தன்மைக்கு ஒரு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் குடிமக்கள் ஜனநாயக செயல்முறைக்கு தங்கள் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினர். அதே நேரத்தில் இலங்கை தேர்தல் ஆணையகமும் சுதந்திரமாகவும் உறுதியுடனும் செயல்பட்டு அனைத்து முக்கிய தேர்தல் கட்டங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க இணைய பாதுகாப்பு சட்டம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் போன்ற கட்டுப்பாட்டு சட்டங்களை ரத்து செய்யுமாறும் ஐரோப்பிய அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.